வாழ்த்து கவி படித்தவர்கள் பல பேர் இன்றைக்கு அலர்ஜியாக இருக்கிறார்கள் அல்லவா? நாயகத்தை நீங்கள் மீலாது என்றும் மௌலிது என்றும் புகழ்ந்து தள்ளி விடுவீர்கள் என்று அச்சம் கொள்ளுகிறார்கள் அல்லவா எத்தனையோ பேர். நான் அந்த இளைஞர்களுக்கு சொல்லுவேன், உலகம் இன்றளவும் நாயகத்தை புகழ்ந்ததும் இனி வருங்காலங்களில் புகழ இருப்பதும் ஒன்று இரண்டல்ல, மௌலிதுகளில் 1000 எழுதப்பட்டாலும் நாயகத்தின் புகழை நம்மால் குறைவாகத்தான் புகழ முடியுமே ஒழிய கமா ஹக்குஹு, அந்த நிறை மனிதரின் நிறைவுக்கு ஏற்ப நம்மாலே புகழ முடியாது. நாம் எம்மாத்திரம் 120 வயசு ஹஸ்ஸான் கவிதை எழுதி புகழ் பாடினார். 120 வயசு, 120 வயசினுடைய 60 ஆண்டு காலம் நாயகத்தை திட்டி திட்டி கவிதை எழுதிய பேனாது எழுதுகோளது. 60வது வயதில் பெருமானாரை இழித்துரைத்து எழுதிய அந்த எழுத்தாளரின் இதயத்தில் அல்லாஹ் போட்ட ஈரம். அவர் இஸ்லாத்திலே சேர்ந்தார். கஃபாராவாகவோ குற்றத்திற்கு பரிகாரமோ என்னவோ தெரியவில்லை, அல்லாஹ் அடுத்த 60 வருஷம் ஆயுள் கொடுத்தான். 60 ஆண்டு காலம் அறியாமையில் ஜாகிலியத்தில், 60 ஆண்டு காலம் இஸ்லாத்தில். கடந்த காலங்களில் எழுதிய பல்வேறு விதமான கடுஞ்சொற்களுக்கு, சுடு சொற்களுக்கு, தடித்த வார்த்தைகளுக்கு மாற்றாக 60 வருஷம் எழுதினார். புகழ்ந்து 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 மஸ்ஜிது நபவியின் மெம்பரிலே தனி மேடை அமைக்கப்பட்டு நாயகத்தை புகழ்ந்தார். ஹஸ்ஸான் நீ பாடு, நான் கேட்கிறேன் என்று பெருமான் சொல்லி, ஹஸ்ஸான் நீ பாடு, உனக்கு ஜிப்ரீல் உதவட்டும் என்று சொல்லி, ஹஸ்ஸானின் வாழ்த்து கவிகளுக்கு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ரசிகர்கள் என்பதை சொல்லுகிறேன். ஹஸ்ஸான் இப்னு தாபித் 120வது வயது வரை அந்த மூதறிஞன் எழுதிய வார்த்தைகளில் அவ்வளவு புகழ்ந்த மனிதன் எழுதிய வார்த்தை என்ன தெரியுமா? மாயின் மதஹ்து முஹம்மதம் பி மகாலதி லாக்கின் மதஹ்து மகாலதி பி முஹம்மத். என்னால் என் வார்த்தைகளால் நாயகத்தை புகழ முடியவில்லை, நாயகத்தை அவர்களின் நிறைவுக்கு ஏற்றாற் போல என்னால புகழ முடியவில்லை. உண்மை என்னவென்றால் அவர்களை புகழுவதால் என் வார்த்தைகளை நான் புகழ்ந்து கொள்ளுகிறேன். உண்மை அதுதான். மஸ்ஜிது நபவியிலே மேடை அமைக்கப்பட்ட ஹஸ்ஸானாக இருந்தாலும், மலேசியாவிலே மேடை அமைக்கப்பட்ட இந்த மௌலிதுர் ரசூலாக இருந்தாலும், நபிகள் நாயகத்தை பாடியும் பேசியும் புகழ்ந்தும் வாழ்த்தியும் நேசித்தும் நாம் பெருமை அடைகிறோமே ஒழிய நம்மின் வார்த்தைகளால் தான் பெருமானார் உச்சத்திற்கு போகிறார்கள் என்று இல்லை. எனவே ஆயுள் முழுக்க புகழ்ந்தாலும் அருமை நாயகத்தை அவர்களின் தரத்திற்கு ஏற்ப நம்மாலே புகழ முடியாது. அப்படித்தான் புகழலாம் என்று, வாழ்த்து கவிதை எழுதலாம் என்று பேனாவை துவங்கிய ஒரு பெரும் எழுத்தாளன் எழுதி கொண்டே வந்து கடைசியில எழுத முடியாம ஒரு வார்த்தை இப்படி எழுதிவிட்டான், அட என்னத்தை எழுதுறது போங்க, அல்லாவுக்கு அப்புறம் நீங்க தான் போங்க அப்படின்னு முடிச்சுட்டான். ஏனென்றால் தனித்தனியாய் தொகுத்து தொகுத்து எத்தனை புகழை சொல்ல முடியும்? அவர்கள் அரசியலை, அவர்கள் வாழ்வியலை, அவர்கள் குடும்பவியலை எதை பேச முடியும்? ஒண்ணுமில்லை. நீங்கள் தான் அல்லாஹ்விற்கு பின்னால் எல்லாமும் என்கிற வார்த்தையில் எல்லளவும் மிக இல்லை. பெண்குலம் பெற்றவர்களில் உங்களைப் போல் யாரையும் பெறவில்லை. என் கண்கள் கண்டதில் உங்களைப் போல் அழகு வேறு யாரும் இல்லை. வஅஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி வஅஜ்மல மின்க லம் தலிதின் நிசா குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐப். எல்லா குறைகளிலிருந்தும் நீங்கள் பரிசுத்தமாகி விட்டீர்கள், படைக்கப்பட்டீர்கள். கஅன்னக குலிக்த கமா தஷாஉ, நீங்கள் மட்டும் நீங்கள் விரும்பியவாறு படைக்கப்பட்டீர்கள். என்ன அழகான வாழ்த்து பாடல் இது! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை உலகத்திலே வாழ்த்தி எழுதிய கவிஞர்கள் யாரும் இன்னமும் நிறைவாக வாழ்த்து பாடவில்லை என்றிருக்கிற போது நம் அரைகுறை புகழையே தேவையா என்று சில பேர் விவாதம் நடத்துவது வேடிக்கையானது. கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிற நாம எல்லாருமே கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு பெருமூச்சு விடுகிறோம் அல்லவா? இப்படி இருந்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் ஒல்லியா இருந்திருக்கலாம், அல்லது கொஞ்சம் குண்டா இருந்திருக்கலாம், மண்டையில கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முடி வந்திருக்கலாம்,
நிறைய சொல்லுகிறோம் அல்லவா? கண்ணாடிக்கு முன்னாலே நின்று கரெக்ஷன்கள் சொல்லக்கூடிய நிறைய பேர் நாயகமே நீங்கள் மட்டும்தான், நீங்கள் விரும்பியபடி படைக்கப்பட்டீர்கள். நாயகம் உலகத்தில் எந்த கண்ணாடி முன் நின்றாலும் கரெக்ஷன் இல்லை. காரணம், பார்த்து பார்த்து படைத்து இறைவன் உலகத்திற்கு தந்த அற்புத முத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.